ஆண்டவர் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. என் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க என்னன்னு கேளுங்க, நீங்க என்னன்னு கேளுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. அவர் என்ன பண்ணினாலும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கு தெரியாது, ஜோம் பண்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது. உங்களை ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறதுக்கு நீங்க எந்த இடத்துல தவறுனீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு சோதனையான பாதையில நடத்துறாருன்னா ஒண்ணு உங்களை உயர்த்துறதுக்கு, இல்லைன்னா உங்களை உருவாக்குறதற்கு, இல்லைன்னா உங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த இல்லாம கர்த்தர் ஒருத்தரையும் சோதிக்கவே மாட்டாரு. ஒண்ணு கர்த்தர் உங்களை உருவாக்க நினைக்கிறாரு, இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு.